நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி. இந்த தொகுப்பை முழுமையாக பாருங்கள். கட்டாயமாக ஒரு நல்ல உணர்வானது உங்களது மனதிற்குள் ஏற்படும் அப்படின்னு நம்புகின்றோம். பெரும்பாலும் நம்ம சொல்லியிருப்போம், ஆன்மீக வளர்ச்சியில் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு தான் உங்களை ஆன்மீகத்திலிருந்து விலக்கி வைக்கிறது அப்படின்னா அது மிகையாகாது. எப்படி சொல்கிறோம், யாரை பார்த்தாலும் எனக்கு பயம் இல்லையே அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருந்தாலும் ஒரே விஷயந்தான், உங்களை அறியாமல் அந்த உணர்வானது உங்களுக்குள் இருக்கின்ற வரை ஆன்மீகத்தில் வந்துட்டு ஒரு நல்ல நிலையை நம்மால் அடைய இயலாது அப்படிங்கிறது தான் முற்றிலுமான உண்மை. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இப்போ கோடி கோடியாக நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த பணம் நம்மை விட்டு போய்விடுமோங்கிற பயம், அது வந்துட்டு ஆன்மீகத்துக்கு பெரிய அச்சுறுத்தல். அதே போல் புகழ், நிறைய புகழோட உச்சிக்கே நம்ம போயிட்டோம் அப்படிங்கும்போது அந்த புகழின் உச்சிக்கு போனவங்களை கேட்டு பாருங்கள், அந்த புகழ்லேயே நீடித்திருக்கணும், அதை விட்டு கீழே போயிடக்கூடாதுங்கிற பயம் அவர்களை தொற்றிக் கொண்டிருக்கும். அதிகார வர்க்கத்தினர், அது ஆட்சி செய்பவர்களாக இருக்கலாம், இல்லை அதிகாரிகளாக இருக்கலாம். அந்த அதிகாரம் அப்படிங்கிறது எப்போவுமே என் கூட இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை, ஆனால் விட்டு போய்விடுமோ அப்படிங்கிற பயம் எப்போவுமே ஒருவருக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பயமானது கலந்தே இருக்கிறது. எப்படி பாலில் நெய் கலந்திருக்க மாதிரி அது அதோடையே கலந்திருக்கு, ஒரு உணர்வோடையே அந்த பயமானது கலந்திருக்கு. அதே போல் தான் இப்போ ஆன்மீகத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா இப்போ முதலடி எடுத்து வச்சாச்சு, ஜபம் பண்ண ஆரம்பிக்கின்றோம். ஏன்னா சொல்லுவாங்க என்னன்னா, இப்போ உனக்கு இறைபக்தியே இல்லை, நான் இறைவன் மீது பக்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சா நீ வேறு எதுவும் பண்ண வேண்டாம், இறைவனோட நாமத்தை மட்டும் ஜபம் பண்ணிக்கிட்டு காலப்போக்கில் உனக்கு அந்த பக்தியானது ஏற்படும்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. முழு முயற்சி நம்ம எடுப்போம், நம்ம குரு மூலியமாகவோ அல்லது இறைவனே குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார் அப்படிங்கும்போது முழு முயற்சி எடுப்போம். ஆனால் அந்த இடத்துல ஒரு பயமானது கலந்திருக்கும் போது நம்மால் உண்மையை உணர முடியாது. நம்ம போகிற வழி சரிதானா, இல்லை போய் முடியும் போது தவறாக போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையை முடிஞ்சிடுமே அப்படிங்கிற நிறைய பயமானது நம்மை தொற்றி கொண்டிருப்பதன் காரணமாக நம்மால் உண்மையான ஆன்மீகத்தை உணர முடிவதில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ என்னதான் பண்ணுறது? எப்போவுமே ஒரு விஷயம் குறிப்பிடப்படும், இறைவனாகப்பட்டவர் நீங்கள் எந்த வழியில் அவரை வழிபடுகின்றோ அந்த வழியின் வாயிலாகவே உங்களை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது உண்மை. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால், இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னா மனமுருகி அவரோடு கலந்து விடுகிறீர்கள் அப்படிங்கும் போது அதன் வாயிலாகவே நீங்கள் இறைவனை அடைய முடியும். இல்லை நான் அடியார்களுக்கு சேவை செய்கின்றேன், உழவார பணிகளை செய்கின்றேன், இறைவன் மீது பாடல்களை பாடுகின்றேன், இறைவனுக்காக நடனம் ஆடுகின்றேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை ஆத்மார்த்தமாக பண்ணும் பொழுது கட்டாயமாக அங்கே இறைவன் குடிகொள்கிறார், உங்களை ஆட்கொள்கின்றார் அப்படின்னா அதில் எந்த இடத்துலையும் சந்தேகப்படக்கூடாது. நான் இப்படி போகிறேன், என்னை கைவிட்டுருவாரோ அப்படிங்கிற அந்த பயமெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். நான் அதாவது மனிதர்களை நம்பும் போது கூட நாம் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனிதர்களை நம்பவில்லை, மாபெரும் சக்தியை நம்புகின்றோம். யாரை? எம்பெருமான் ஈசனை நம்புகின்றோம். அவர் எப்படி நம்மை கைவிடுவார் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இல்லை இருக நீங்கள் பிடிக்க வேண்டாம், அவரு உங்களை இருக பிடிச்சுக்கணும். எப்போ பிடிக்க முடியும்? உண்மையான அன்பு அவர் மேலே நீங்கள் வச்சிடுறீங்க அப்படிங்கும் போது அவரு உங்களை பிடிச்சுப்பார். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதனால தான் சொல்கிறது, ஆன்மீகத்தில் பயமானது தேவையற்ற ஒன்று அப்படிங்கிறது. பெரும்பாலும் இந்த பயத்தை தவிர்த்தவர்கள், பயத்தை விட்டவர்கள் தான் நெற்றியில் விபூதியை அணிவாங்க. அந்த விபூதியை பூசுறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அது வேறு எதுலேயுமே வராது. அப்படி கை நிறைய எடுத்து பார்க்கும்போது இதாண்டா உன் வாழ்க்கை, இறைவன் உனக்கு உணர்த்துவது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இறைவனிட்டைய கட்டளையை மட்டும் செய்தால் போதும் நினச்சிக்கிட்டு ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அதை உடல் முழுவதும் பூசும் போது இருக்கிற சந்தோஷம் வேற எதுலேயுமே கிடைக்காது. உண்மையாக சொல்கிறேன், வேற எதுலேயுமே கிடைக்காது. உடல் முழுவதும் ஆபரணத்தை அணிந்து பாருங்கள், பயம்தான் தொத்திக் கொள்ளும். உடல் முழுவதும் அழகுபடுத்தி பாருங்கள், அங்கும் பயம்தான் தொற்றிக்கொள்ளும், அல்லது கர்வம் தொற்றிக்கொள்கின்றது. உடல் முழுவதும் சாம்பலை பூசிப்பார், இந்த விபூதியை பூசிப்பார், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயனை உணர முடியும். ரொம்ப விசேஷமான நிறைய விஷயங்கள், தாற்பயங்கள் சொல்லப்பட்டாலும் என் ஐயனின் விபூதிக்கு ஈடான, என் ஐயனின் திருநீருக்கு ஈடான எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்தில் இல்லை.
அதை அணியும் போது இருக்கின்ற சந்தோஷத்தை யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா கட்டாயமாக சொல்ல முடியாது. அதை உணர்ந்து பூசுபவர்கள் வந்துட்டு அந்த ஆனந்தத்தின் எல்லைக்கு போவார்கள். அதை அவர்களால் சொல்லக்கூட முடியாது. அந்த அளவுக்கான ஆனந்தம் ஈசன் கொடுத்தது, உண்மையை உணர்ந்த அந்த அனுபவம் அப்படிங்கிறது. அதனால தான் சொல்கிறது நண்பர்களே, எப்போவுமே வந்துட்டு நம்பிக்கை அப்படிங்கிறது ஆழமானதாக இருக்கணும். பக்தியில் எப்போவுமே பயம் இருக்கக்கூடாது. நாம் யாரை சரணடைந்திருக்கின்றோம் அப்படின்னா எல்லாமல்ல அந்த ஈசனை சரணடைந்திருக்கின்றோம். அப்படிங்கும்போது நமக்கு எதுக்கு அந்த பக்தியில் பயம் அப்படிங்கிறது வரணும்? இருக்கக்கூடாது. எப்போவுமே பக்தியில் பயம் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வந்துட்டு ரொம்ப உறுதியாக இருக்கீங்க உங்களோட பக்தி நிலைப்பாட்டில் அப்படிங்கும் போது நம்ம ஈசன் என்றுமே கைவிடுவதில்லை. நீங்கள் எந்த பாதையில் செல்கிறீர்களோ அதே பாதையில் உங்களை ஆட்கொள்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தும் ஏதும் இல்லை. உண்மையான ஆன்மீகம் உணர வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, தெளிந்து கொள்ள வேண்டியது. கண்டிப்பாக இந்த தென்னகம், தென்னாடுடைய சிவனேன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த தென்னகம் கண்டிப்பாக அந்த இறைவனின் மகிமையை உணர்ந்து கொள்ளும். மீண்டும் அவர் வாயிலாக அனைவரும் இன்பத்தை அனுபவிக்கத்தான் போகின்றோம். நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஒரு சந்தேகம் வருவதுண்டு. புறப்பொருளை தேடுவதா அகப்பொருளை தேடுவதா அப்படின்ட்டு. வாழ்வதற்கு புறப்பொருள் வந்துட்டு ரொம்ப தேவையான விஷயந்தான் இல்லைங்களே. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இன்னும் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு பொண்ணு பொருள், இதெல்லாம் வந்துட்டு சில பேர்த்துக்கு ஆடம்பரத்துக்கு தேவைப்படுது. ஆனால் அகப்பொருள்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை தெரிந்து கொண்டால் இதைவிட பேரின்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறதில்ல. தெரிய வந்தாலும் அதை தேடுறதுக்கு தயாராக இருக்கிறதில்ல. சில பேர் தேட ஆரம்பித்தாலும் அது கைகூடி வருவதில்லை. ஒரு சிலருக்கு மட்டுமே அது கைகூடி வருகின்றது. அந்த அகப்பொருளின் சுவையை ஒருவர் உணர்ந்து கொண்டார் என்றால் அதற்கப்புறம் எந்த பொருள் அவர்கிட்ட கொடுத்தாலும் அது சுவையாக தெரியாது. ஏன்னா இந்த அகப்பொருளோட சுவை அப்படிங்கிறது அவ்வளவு அலாதியானதாக குறிப்பிடப்படும் ஞானிகளாலும் சித்தர்களாலும். அப்போ நம்ம அடைய வேண்டியது புறப்பொருளையா அகப்பொருளையா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம வீடு கட்டுறோம், காரு வாங்குகிறோம், இன்னும் பங்களா கட்டுறோம், அந்த பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பணத்தை தேடி தேடி சேர்த்து வைக்கிறோம். திடீர்னு அது செல்லாதுன்ட்டு அதை எங்கடா எப்படா கொண்டு போய் மாற்றுறதுன்னு ஒரு அல்லல் படுறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புறப்பொருள்னால் நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் தொடர்ந்து வருமே தவிர இன்பம் வருவதில்லை. இன்பம் வர்றதில்லையா? என்னையா சொல்கிறீங்க? ஒருத்தட்ட 100 கோடி ரூபாய் பணம் இருக்குது, ஒரு 50 கிலோ தங்கம் வச்சுருக்காரு, 25 கிலோ வெள்ளி வச்சுருக்காரு, அவர்கிட்ட சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அது அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும். அதை எந்நேரத்தில் யார் வந்து எடுத்துகிட்டு போவாங்க? இல்லை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? அது மேலேயே படுத்து தூங்க வேண்டியதாக இருக்கும். படுத்து தூங்க முடியுமானா அந்த தூக்கமும் உங்களுக்கு இருக்காது. சில பேர்த்து கூட எல்லாம் நான் உரையாடி இருக்கிறேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். பணத்தை வீட்டில் வச்சுட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுங்க அப்படிம்பாங்க. சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கும், கண்ணா பின்னான்னு சேர்ப்பாங்க, அவங்களுக்கு பணம் நிறைய சேரும், இல்லைன்னெலாம் சொல்ல. ஆனால் நிம்மதி போயிடுது அவங்கக்கிட்ட. அளவான பணத்தை வைத்துக்கொண்டு தன்னிடம் இருக்கும் அந்த பொருள், சேர்த்த பொருளை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வந்துட்டு அந்த பாதிப்பானது மிகவும் குறைவாக இருக்கின்றது. கம்பேரிட்டிவ்லாம் நம்ம பார்த்தோன்னா பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய சம்பாதிச்சாலும் தான் வாழ்வது மட்டுமல்லாமல் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களின் மனதில் வந்துட்டு மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி, ஏன்னா இதெல்லாம் மாயை அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னா அது அடியார்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் அகத்தே உழந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை, அது சாதாரண பொருளில் அகப்பொருள் அப்படிங்கிறது அது பரம்பொருள், அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளார்ந்த தேடுதலை ஆரம்பிக்கின்றார்கள் அல்லவா? அந்த தேடுதலானது தொடர்ந்து பல வழிகாட்டுதலின்படி பல நிலைகளை தாண்டி அந்த அகப்பொருளை கண்டு கொண்டு அதை சுவைத்த பின்னர் வேறொரு சுவை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு ஏதும் இருக்காது. அந்த இன்பமே மேலானதாக இருக்கும். அந்த இன்பத்தை உணர்ந்த அடியார்கள் இறைவனோடு பிணக்கு கொள்வார்கள். அப்படியே நண்பன் மாதிரி சண்டை போடுவாங்க. சாதாரணமாக பேசியிருக்கப்ப ஏன் எனக்கு இப்போ காட்சி தர மாட்டியா, என் கூட பேச மாட்டியா, அந்த மாதிரி உரிமையாக போகும். அப்போ தான் இந்த உலகத்தார் சொல்லுவாங்க என்னன்னா, புறப்பொருள் தேடுபவர்களை புத்திசாலி என்றும் அகப்பொருளை தேடுபவனை முட்டாள் என்றும் சொல்லும் இந்த உலகம். இன்னும் சொல்லப்போனால் முட்டாள்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பைத்தியம், பித்தன், இந்த மாதிரி பெயர்களை வைத்து அடுக்கிக்கொண்டே போவார்கள். ஆனால் யார் பைத்தியம், யார் பித்தன்? கேள்வி பொதுவாக வச்சு பார்த்தோன்னா அதுக்கான விடை தெரிஞ்சிடும்.
அகப்பொருளை காண்பவனுக்கு இறைவனின் அருள் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும். அகப்பொருளை காண்பவருக்கு இறைவனின் அருள் பூரணமாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். அப்படி ஒருவருக்கு வாய்க்கின்றது என்றால், அவர் இறைவனின் கருணையை பெற்றவர் என்றால் எவ்வளவு பெரிய பேறு பெற்றவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஞானிகளாகின்றனர், அடியார்களாகின்றனர் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நாமும் தேட வேண்டியது அகப்பொருளை. சரியான வழிகாட்டுதலின்படி அகப்பொருளை தேடும் பொழுது அந்த அகத்தே இருக்கின்ற பரம்பொருளை நாம் கண்டுகொள்ளும் போது கிடைக்கின்ற அலாதியான சுகம் வேறு எதிலும் இருக்காது அப்படிங்கிறது நம்ம ஞானிகளும் சித்தர்களும் கூறி சென்ற விடயம். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் மேலானவர் பரம்பொருள், எல்லாத்துக்கும் மேலானவர். நம்ம எதையும் வச்சு சொல்ல முடியாது, இதுதான் இதோட ஹைட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் மேலாக நிற்கக்கூடியவர். அன்புக்கு எல்லை உண்டா? கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு எல்லை வகுத்து சொன்னீங்கன்னா அதுக்கும் மேலாக நிற்பவர் பரம்பொருள், நம்ம ஈசன். அப்படி இருக்கையில் அடியார்களாகிய நம்மை போல் கீழ்நிலையில் உள்ளவர்களை அவர் ஆட்கொண்டிருக்கின்றார் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள், எவ்வளவு கொடுப்பனை செய்தவர்கள் யோசித்து பாருங்கள். நாயினும் கடையேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப இழிப்பிறவியா இருக்கின்ற என்னை இறைவன் ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும் போது நம்மெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுப்பனை செய்தவர்கள். அப்போ இதில் எது சந்தோஷம்? கட்டுக்கட்டாக பணத்தை அடுக்கி வச்சுட்டு அதை காத்துக்கிட்டு இருக்கிறதா, உள்ளார்ந்து இறைவனை கண்டு இன்புற்று அந்த பேரின்பத்தை அனுபவித்து அதனுள்ளே கலந்திருப்பது உண்மையான இன்பமா? பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அப்போ உலகத்தார் பேசுவதையோ உலகத்தார் தூற்றுவதையோ நம் காதுகளில் வாங்கி கொள்ளக்கூடாது. மாறாக அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கையில் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த பேரின்பத்தை உணரும் பொழுது கிடைக்கின்ற ஆனந்தமானது அலாதியானதாக இருக்கும் என்ற ஞானிகளின் அந்த வாக்கை நினைத்து கொண்டு முயற்சி செய்தோமேயானால் நமக்கும் அது கைகூடும், நம்மாலும் அது முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அடியார்களே. இப்போ நம்ம சொல்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லாத்து வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கேட்டு சிந்தித்து பாருங்களேன். ஆரம்ப காலகட்டத்தில் கையெடுத்து கும்பிடுன்னு அம்மா நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க, இன்னார் தான் கடவுள்னு அடையாளப்படுத்தியிருப்பாங்க. பல்வேறு விதமாக நம்ம தெய்வத்தை வழிபட்டிருப்போம். ஒரு காலகட்டம் வந்ததுக்கப்புறம் ஈசன் நம்மை ஆட்கொள்கிறார் அப்படிங்கும் போது தான் ஈசனோட அருமை பெருமைகள், அவரோட அன்பு, அவரோட காதல் எல்லாமே நமக்கு தெரிய வரும். அப்படியே தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவர் மேல நம்ம அன்பு செலுத்தும் போது, காதல் வயப்படும் போது, அல்லது அந்த பணிவு ஏற்படும் பொழுதுதான் நமக்கு பிரச்சனைகளே ஆரம்பிச்சிருக்கும். அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்திருக்குன்னா, நம்ம பக்தி நெறியில இறங்காத வரலும், சிவபெருமான சரணடையாத வரையிலும் நம்ம யாருமே கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்போம், கோயிலில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம், இல்லை எல்லா ஆலயங்களுக்கும் போயிருப்போம், யாருமே கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. என்னைக்கு சிவபெருமான நினைத்து நாம் சிவ வழிபாடை செய்ய ஆரம்பிக்கின்றோமோ அந்த நிலையிலேயே பல தடயங்கள் அல்லது தடைகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். எங்கேருந்து அப்படின்னா, பெற்றவங்க கிட்ட இருந்தே சில சமயங்கள் ஆரம்பிக்கும். சில சமயம் ஆரம்பிக்கும், அல்லது உற்றார் உறவினர் நண்பர்கள் சுற்றம் வட்டம் என்று அருகில் இருப்பவர்களை எல்லாம் நம்ம எழுந்து பேச ஆரம்பிப்பார்கள். கடவுளை வழிபடணும்னு நினச்சிட்டு சிவபெருமானை ஏன் வழிபடுறேன்னு ஆரம்பிக்கும். அந்த இடத்துல சிவபெருமானை ஏன் வழிபடுற அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம்தான் எங்குமே இல்லாத ஆட்கள்லாம் நாத்திகம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. கடவுள்னு உண்மையா, கடவுள்னா இல்லையே, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னா நாத்திகம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, பல கடவுள்களை வழங்கக்கூடிய வேறு வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தங்கள் கடவுள் தான் பெரிதுன்ட்டு நம்மகிட்டே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு மனம் கொஞ்சம் கூட சஞ்சலப்பட்டிருக்காது. அடடா, என்ன எல்லாரும் இப்படி பேசுகிறாங்களே, எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே, ஒருவேளை அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கூட நம்ம மனசானது தடுமாறி இருக்காது. ரொம்ப ஆணித்தனம் நின்றுக்கும். நான் பற்றியது யாரை? சிவபெருமானை. யார் என்னை ஆட்கொண்டார்? சிவபெருமான் என்னை ஆட்கொண்டார். அப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் என் காதுக்கு கேட்கவே கேட்காதுங்கிற மாதிரி ஆயிருக்கும். ஒரு சிலர் விரதம் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு இருப்பாங்க, ஒரு சிலர் வேள்வி நடத்தினால்தான் கிடைக்கும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பல வழிகளில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி செய்திருப்பார்கள்.
அதுலேயும் ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இழிந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு எளிவாக பேசி இருப்பார்கள். நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆட்கொண்டதுக்கு அப்புறமா தன்னிலை மறந்து அப்படிங்கிறத விட தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையில், என்னுள் இருக்கின்ற ஈசனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையில் சதா சிவனோட ஞாபகமாகவே இருக்கும். சதா சிவனோட ஞாபகமாகவே இருக்கும். சதா சிவனோட ஞாபகமாகவே இருக்கும். அப்படி அதே ஞாபகத்தில் அதே சிந்தனையில் இருக்கும் போது பல்வேறு எலி பேச்சுகளுக்கு, அதாவது கண்ணா பின்னான்னு பேசியிருப்பாங்க. பித்தன் மாதிரி அலையிறான், சித்தன் மாதிரி அலையிறான், பிரம்ம பிடிச்ச மாதிரி அலையிறான், இப்படி என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பேச முடியுமோ எல்லா வார்த்தைகளையும் சொல்லி பேசியிருப்பார்கள். எந்த இடத்துலையும் மனசு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சஞ்சலப்பட்டிருக்காது. ஏன் திரும்ப நான் சொல்றேன், நம்ம பிடிச்சது யார் காலை அப்படின்னா சிவபெருமானோட காலை. யாரு? பராபரத்தோட காலை. அப்படி இருக்கும்போது இவங்க பேசுறதுக்கெல்லாம் காது கொடுத்துட்டா என் வாழ்க்கையில இறைவனை காண்பதில் தடை ஏற்பட்டு விடும் அப்படின்னு உள்ளார்ந்த உணர்ந்ததின் பொருட்டு மற்றவர்கள் பேசுவதை எதையும் செவிக்குள் கொண்டு போகாம வெளியவே நிறுத்தி வச்சிருவோம். அவங்க பேசுறதெல்லாம் வாங்கி அவ என்னென்ன திட்டினாலும் சரி, என்னென்ன இகழ்ந்து பேசினாலும் சரி, எல்லாத்தையும் வாங்கி மாலை மாதிரி அணிந்து கொண்டு, என் கழுத்திலே விழுந்த மாலை மாதிரி அணிந்து கொண்டு என் போக்கில் போக வேண்டும் என்று எல்லோருமே சென்று இருப்போம். உன்னதமான பக்தி, நான் தான் சொல்றேனே, உன்னதமான பக்தி. அந்த படைப்பின் சிருஷ்டி கர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர், அந்த சிற்றம்பலத்துள்ளே அப்படின்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது என்ன சொல்றதுனே தெரியல. அது எண்ணில் அடங்காது, அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாது, இப்படித்தான் என்று கூற முடியாது. அப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்குள் ஏந்தி கொள்ள வேண்டும், அதை உணர வேண்டும் என்ற அந்த நாட்டமுடையவர்களால் மட்டுமே சிவபெருமானை வழிபட முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் சிவபெருமானை கண்டுவிட முடியுமா? கட்டாயமா கண்டுவிட முடியும். எல்லாராலும் கண்டுவிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அந்த வேட்கை இருப்பவர்களால் மட்டுமே சிவபெருமானை உணர்ந்து கொள்ள முடியும். இறைவன் மீது அந்த நாட்டமுடையவர்களால் மட்டுமே இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். நாத்திகம் பேசிக்கிட்டு அதை பற்றி ஒரு தேடலுமே இல்லை என்றால் அது பிரயோஜனமே இல்லாமல் போகும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சந்தேகமாக இருந்தால் அதை பற்றின ஆராய்தல், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை, இறைவனின் மீது ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கணும். ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்து அதனை பற்றின தேடுதலை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா இறைவன் அதற்கு வழிவகை செய்து கொடுப்பார். கண்டிப்பா அதற்கு இறைவன் வழிவகை செய்து கொடுப்பார். நம்ம வச்சிருக்க பாசம், அந்த நேசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பச்சை மரத்துல ஆணி அரைஞ்சார் போல அப்படியே ரொம்ப கிச்சனு பிடிச்சிக்கும். அதுல இருந்து நம்ம கண்ணில இருந்து வர்ற அந்த கண்ணீர் அப்படியே பெருகி பெருகி ஆறாக ஓடி ஐயனின் காலை அபிஷேகம் செய்யும். ஐயனின் காலுக்கு அது அபிஷேக நீராக செல்லும். அத்தனையும் ஆனந்தத்தின் வெளிப்பாடாக வருவது, அத்தனையும் ஆனந்தத்தின் வெளிப்பாடாக வருவது. இறைவனை காணும் போதே புல்லரித்து போய் நின்று விடுவோம். அப்படியே அவரை பார்த்தா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது. இறைவனை நினைச்சிட்டா போதும், கண்ணில இருந்து அருவியா தண்ணி கொட்டும். அவரை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். சிவா அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டுட்டா போதும், அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், அவரை பத்தி நினைத்து கொண்டே இருக்கணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தொடர்ந்து தோன்றிக்கொண்டே இருக்கும். மற்றவர்கள் தீங்கு செய்கிறார்கள், மற்றவர்கள் அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள், எதை பற்றி பேசுவதற்கும் நேரம் இருக்காது. ஏனால் என் சிந்தையில் யார் மட்டும் இருக்கிறார்? சிவபெருமான் மட்டுமே இருக்கின்றார். இந்த புறம் பேசுவது அல்லது குறை கூறுவது இது எல்லாம் மனதிலே வந்துட்டு தீய எண்ணங்கள் உடையவர்களால், மற்றவர்கள் மீது குறை காண்பவர்களால் மட்டுமே முடியுமே தவிர, எல்லா இடத்திலும் இறைவன் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டு சிவபெருமானை தனது சிந்தையில் தாங்கி கொண்டிருக்கிற ஒருவருக்கு எந்த இடத்திலையும் மாற்று சிந்தனை என்பது இருக்கவே இருக்காது. ஒரே சிந்தனை, அதுவும் சிவபெருமான் மட்டும்தான். எது நடந்தாலும் அது சிவபெருமான் நடத்தி வைப்பது, எது நடந்தாலும் அது என் ஈசனால் நடப்பது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அடியார்களை பார்த்தா அந்த அடியார் உருவத்தில் இறைவனை பார்க்கக்கூடிய தன்மை சிவனடியார்களுக்கே உண்டு. அடியாரின் உருவத்தில் சிவனை பார்க்கின்ற தன்மை சிவனடியார்களுக்கே உண்டு. அப்படியே பார்த்து பூரிச்சு போயிடுவாங்க. கையெடுத்து சிவபெருமானே அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு கையெடுத்து கூப்பி வழிபடும் பொழுது அதில் இருக்கின்ற ஆனந்தமே வேறு. எப்பவுமே சிவனை பற்றி பாடல்கள், எப்பவுமே சிவனை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள், எப்பவுமே சிவனை பற்றி நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? எத்தனை பேருக்கு அந்த கொடுப்பனை கிடைத்திருக்கிறது? இறைவன் ஆட்கொண்டவர்களுக்கு மட்டுமே, இறைவன் அருள் செய்தவர்களுக்கு மட்டுமே அந்த தன்மையானது கிடைக்கப் பெறுமே தவிர எல்லோருக்கும் கிடைப்பது இல்லை. அதே கிடைக்காமல் போய்விடுமா என்றால் கிடையவே கிடையாது. யார் ஒருவனை ஈசனை மனமாற பற்றி கொண்டு ஈசன் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து அவர் காலை இறுக பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த சந்தர்ப்பமானது கிடைக்கும்.
மனதில் உறுதித்தன்மை, மனதில் அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை ஈசன் மீது ஏற்படும் பொழுது அவரை பற்றிய தேடுதல் ஆரம்பிக்க வேண்டும், அதிலே தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டாலே போதும். இறைவன் அதற்கான வழியை காட்டுகின்றார். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, வருகின்ற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப நம்ம சிவபெருமான நினைக்க ஆரம்பிக்கின்றோமோ, எதுவுமே இல்லாம இருக்கிறவர்களும் உங்களை யாருமே கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க சிவபெருமான் மீது பாசம் வைத்ததுக்கு அப்புறம் தான் வருவாங்க. இது நம்ம வாழ்க்கையில மட்டும் கிடையாது, இது நம்ம வாழ்க்கையில மட்டும் கிடையாது, எல்லா சிவனடியார்கள் வாழ்க்கையிலும் இது வந்திருக்கும். கண்டிப்பா இது மாணிக்கவாசகர் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. அப்படிங்கிறத தான் அழகா வந்துட்டு நம்ம திருவாசகத்தில் ஐயா குறிப்பிடுகின்றார். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முடிவிலாது ஓர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறினர். சுற்றமென்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைத்தனர். மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்ட மாருதம் சுழித்து அடித்து ஆர்த்து உலோகாய் அதன் எனும் ஒன்திரல் பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் எய்தி அதிர்பெருமாயை என பல சூழவும் தப்பா மேதாம் பிடித்த சலியா தளலது கண்ட மெழுகது போல தொழுது உளமுருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் மலரையும் பாடியும் பறவையும் கொடியிரும் பேதையும் கொண்டது விடாது எனும் படியே ஆகினல் இடையரா அன்பில் பசுமரத்தாணி அறைந்தார் போல கசிவது பெருகி கடலென மருகி அகங்குலைந்து அனுகூலமாய் மெய்விதர்த்து சகம்பேய் என்று தம்மை சிரிப்ப நானது ஒளிந்த நாடவர் பழித்துறை பூனது ஆக கோணுதல் இன்றி சதுர் எழுந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயமாக. இந்த பாடலை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதை விட பெரிய அனுபவம் வேறு யாருக்கும் இருந்திருக்க போறதில்லை. ஐயா சொல்றதுலேயே எல்லாம் வந்துடும். இப்போ நம்ம எதிர்கொண்ட எல்லா பிரச்சனைகளும் வரும். இது எல்லாருமே அனுபவிக்கிறது தான். அதனால தான் சொல்லப்படுறது, இந்த மாதிரி என்ன எண்ணங்கள் வந்தாலும், இந்த மாதிரி என்ன எண்ணங்கள் வந்தாலும், எந்த சொல் வந்தாலும், எந்த எலி பேச்சு வந்தாலும் எதையும் காதுக்க வச்சுக்க கூடாது, எதையும் காதுக்க வச்சுக்க கூடாது. அதே போல பிற தெய்வங்களை நாம் எழுந்து பேசக்கூடாது. எல்லா தெய்வங்களின் வடிவாக நாம் யாரைத்தான் பார்க்கிறோம்? சிவத்தை தான் பார்க்கிறோம். யாரை பார்த்தாலும் ஓம் நம சிவா என்று சொல்லிவிட்டு சென்று விட வேண்டியதுதான். நாம் யாரையும் எதுவும் பேசுவதும் கூடாது. அதே போல் யார் பேசினாலும் நாமும் அதை காதுக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது. சிவ சிந்தனையிலே இருப்பவர்களால் மட்டும்தான் சிவனை உணர்ந்து கொள்ள முடியும், அவருடைய அற்புதங்களை உணர்ந்து கொள்ள முடியும், அவர் யார் என்பதை, அந்த பராபரத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உண்மையாகவே பக்தி நெறியிலே ஊறி திளைத்தவர்களால் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த இறைவனை தேடுதல் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய விஷயத்திலே நம் மனமானது எப்பொழுதுமே குழப்பத்தில் ஆட்கொண்டே கிடக்கிறது. அந்த குழப்பத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் யதார்த்தமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய குணநலன்கள் அப்படின்னு கேட்டால் குணமற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது சர்வவியாபி அப்படின்னு சொல்லுவாங்க. நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவன், பரம்பொருள், கருணையாளர், இப்படி நிறைய விஷயங்கள்ல நிறைய விதங்கள்ல அவரை குறிப்பிடுவார்கள். சர்வவியாபி அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு உயிரையும் நாம் குறித்து காட்டும் பொழுது அப்பொருளில் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் இறைவன் அப்படின்னு குறிப்பிடப்படும். அப்படி நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவனை நாம் எவ்வாறு உணர்ந்து கொண்டுள்ளோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதிலும் குறிப்பாக நாம் சிவபக்தியிலே பயணிக்கின்றோம், அவரை உணர முற்படுகின்றோம், அவர்தான் எல்லாம் என்று வாழ நினைக்கின்றோம். அப்படிங்கும் போது சில அடிப்படையான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயல்பாகவே நமது வழியிலே ஏதேனும் ஒரு பொருளை தெரியாமல் உதைத்து விட்டால் கூட தொட்டு கும்பிடுகின்ற பழக்கம் இருக்கும். நமக்கு தெரியாமலே இறைவன் சர்வவியாபி அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு நமது பெற்றோர்கள் எப்பொழுதோ கூறி வளர்த்திருக்கிறார்கள். பார்க்கின்ற எல்லா பொருளும் இறைவனே, பார்க்கின்ற எல்லா பொருளும் இறைவனே, எல்லா உயிரும் இறைவனே அப்படிங்கிற தத்துவத்தை குறிப்பதாகத்தான் அது இருக்கும். நாம் அதை எவ்வாறு உணர்ந்து கொண்டுள்ளோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சர்வவியாபி அப்படிங்கிறத அவ்வாறே நாம் எடுத்துக்கொண்டுள்ளோமா, உண்மையாகவே அதை நாம் பழக்கப்படுத்தி கொண்டுள்ளோமா அப்படின்னு கேட்டால் இன்னும் அந்நிலைக்கு நாம் வரவில்லை. அப்படிங்கிறது தான்
நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. சர்வவியாபி அப்படிங்கும் போது எல்லா பொருளிலும் நீக்கமர இறைவன் நிறைந்திருக்கின்றார். இப்போ நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். ஆலயத்தில் கருவறைக்குள்ள சிற்பம் செய்து இறைவனாக பாவித்து வழிபடுகின்றோம். அப்போ அந்த சிற்பத்தில் மட்டும்தான் இறைவனுடைய ஆற்றல் இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வி. இப்போ அந்த ஆலயத்திற்குள் நுழையும் பொழுது கீழே படிக்கட்டுகளாக கல் சில கிடக்கும். அதை மிதித்துத்தான் நாம் போகின்றோம். அதே போல பலிபீடம் இருக்கும், கொடிமரம் இருக்கும், அந்த கோவில் கட்டிடங்கள் இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அங்கு காணப்படும். சர்வவியாபி அப்படிங்கிறத அந்த இடத்தில் நம்மால் பிரித்து பார்க்க முடியுமா? அதாவது அந்த பொருளுக்கான அர்த்தத்தை நாம் அங்கு உணர்ந்து கொள்ள முடியுமானா கட்டாயமாக நாம் உணர்ந்து கொள்வது இல்லை. காரணம், ஆலயத்திற்குள் சென்று இறைவனை மிக அருகாமையில் நின்று தரிசித்தால் மட்டுமே நான் இறைவனை கண்டேன், வழிபட்டேன் அப்படிங்கிற எண்ணம் நம் மனதுக்குள்ள இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம இன்னும் ஒரு தெளிவு நிலையை அடையவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். மீண்டும் அடியேன் குறிப்பிடுகின்றேன், நாம் இன்னும் தெளிவு நிலையை அடையவில்லை என்பது அவ்விடத்திலே ஒரு ஆழமான கருத்து. ஏன் அப்படி சொல்கின்றோம்? உள்ளிருக்கின்ற இறைவனை ஒரு உயர்ந்த இடத்திலும் நாம் ஆலயத்திற்குள் செல்லும் போது மிதிப்படுகின்ற கல்லை வேறு ஒரு இடத்திலும் வைத்து பார்க்கின்ற மனப்பான்மை நமக்குள் இருக்கிறது. அப்படிங்கும் போதே நம்ம சமயத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த சர்வவியாபி அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதான் நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். அடியேன் இதை குறிப்பிடுவதற்கான காரணம், இன்றைக்குமே நிறைய பக்தர்களாகட்டும் நிறைய மக்களாகட்டும் இந்த ஆலயம் அப்படின்னு வந்துட்டா எப்படியாவது உள்ளே போயிடணும், எப்படியாவது காசு கொடுத்தாவது போயிடணும், இந்த மாதிரி உள்ளே போயிட்டு விரைவாக வெளியே வந்துடணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே தான் போகிறாங்க. அங்கே போய் இறைவனை ரொம்ப கிட்டத்தில் நின்று பார்த்தாதான் இறைவனுடைய கருணை கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது, பெரும்பாலும் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் நன்கு உணர்ந்த சிவனடியார்கள், அறிவு தெளிவு பெற்ற ஞானியர்கள் அதை விரும்புவதில்லை. காரணம், நான் இறைவனை தியானிக்க வேண்டும், இறைவனை காண வேண்டும் என்றால் எல்லா பொருட்களிலும் என்னால் காண முடியும் அப்படிங்கிற அந்த ஆழ்ந்த உண்மையை ஒருவர் உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் அவர் சிவனடியாராகின்றார். நீங்கள் பாருங்கள், எந்த சிவனடியாராகட்டும், நம்ம சாதாரணமாக ஒரு ஆலயத்தில் போகிறோம் அப்படின்னா நம்ம அதை விரும்புவோம். போய் அருகாமையில் நின்று நம்ம சாமியை வணங்கணும், நம்மை சாமி நேராக பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நமக்குள் இருக்கும். ஆனால் அந்த சிவனடியார்கள் மனதிலே அது இருக்காது. காரணம், அவர்கள் எந்த இடத்தில் நின்றாலும் அவர்கள் இறைவனை பார்க்கிறார்களோ இல்லையோ, இறைவன் அவர்களை பார்க்கின்றார். அந்த உண்மையும் அவர்கள் அறிவார்கள். அதே போலத்தான் நாம் ரொம்ப அருகாமையிலே சென்று நின்று நம்மை இறைவன் பார்க்கிறார் அப்படின்னு நம்ம நினைத்தாலும் நம்மையும் பார்க்கிறார். எப்பொழுது அவர் நம்மை பார்க்காமல் இருக்கிறார் என்பதுதானே கேள்வி. எந்த நிமிடத்தில் நம்மை அவர் பார்க்காமல் விட்டுவிட்டார் என்பதுதான் பெரிய கேள்வியே. ஏன்னா நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பதை சத்தியமாக ஏற்றுக்கொண்டோமெனில் நம் வீட்டிலுள்ள ஒவ்வொரு பொருட்களின் வாயிலாகவும் இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார். நமது பூஜை அறையை நாம் பூட்டி வைத்தாலும் அங்கிருக்கின்ற இறைவன் சர்வவியாபியாக எல்லா இடத்திலிருந்தும் நாம் செய்வனவற்றை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். சரி, மற்ற பொருட்களெல்லாம் இறைவன் இல்லை என்ற தாற்பயத்திற்குள் நீங்கள் வந்து உயிரினங்களில் மட்டும்தான் இறைவன் குடிகொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைத்தாலுமே கூட உடனிருப்பவர்கள் வாயிலாக நம்மை கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படி மற்றவர்கள் உள்ளத்திலே கூட அவர் இல்லை, என் உள்ளத்திலே தான் அவர் இருக்கின்றார் அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்கனாலுமே கூட நீங்கள் செய்கின்ற நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நம்முள்ளிருந்து இறைவன் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார். அப்போ சர்வவியாபி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் எப்படி கையாள முடியும் அப்படின்னு கேட்டால், எல்லா உயிராகவும் எல்லா உயிருக்குள்ளும் எல்லா பொருளாகவும் எல்லா பொருளுக்குள்ளும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். அசையும் அசையாத உயிருள்ள உயிரற்ற என்று பாகுபாடில்லாமல் இப்பிரபஞ்சத்திலே உள்ள அணுக்கள் முதற்கொண்டு எல்லாவற்றிலும் நீக்கமர இறைவன் நிறைந்திருக்கிறார் என்ற தாற்பயத்தை நாம் அடிப்படையிலே உணர்ந்து கொண்டால்தான் நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொள்ளும் தருணத்திலேதான் இறைவனின் மகத்துவத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.
நீங்கள் எந்த பொருளை பார்த்தாலும் சரி, நீங்கள் எந்த பொருளை பார்த்தாலும் சரி, கீழே கிடக்கிற கல்லா, கீழே கிடக்கிற மண்ணா, வீசுகின்ற காற்றா, பொழிகின்ற பனியா, பெய்கின்ற மழையா, எதுவாக இருக்கட்டுமே, அனைத்திலும் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது கட்டாயம் இருந்துதான் ஆகும். அந்த சிவத்தன்மை அப்படிங்கிறது இருந்துதான் ஆகும். அதுதான் நியதி. சிவத்தை எப்பொருளிலிருந்தும் எதிலிலிருந்தும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம் உடலில் இருக்கின்ற அந்த சிவமானது நீங்கிவிட்டால் இந்த உடல் அப்படிங்கிறது என் நிலைமைக்கு ஆட்படும் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். இதில் பெரிய ஐயப்பாடுகள் நிறைய இருக்கின்றன. பெரிய ஐயப்பாடுகள், அதுவும் குறிப்பாக பெண்கள் மத்தியிலே பரவிவிட்ட சில ஐயப்பாடுகள், இயற்கை சுழற்சியாக வருகின்ற சில அந்த மாதவிடாய் வருகிறது அப்படிங்கும் போது அப்போ நாங்கள் இறைவனை வழிபடலாமா ஐயா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா நிறைய பேர். அடியார் பெருமக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், சிவன் எங்காவது கோவிலுக்குள் இருக்கின்றார், அங்கு மட்டும்தான் அவர் இருக்கின்றார். சிவன் ஏதாவது பெரிய மலைகளில் இருக்கிறார், அவர் அங்கு மட்டும்தான் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் சொல்வது உண்மை. அவ்விடத்திற்கு நாம் செல்லலாமா வேண்டாமா என்ற தயக்கம் வருவது இயல்பான விஷயம். சிவபெருமான் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற சர்வவியாபி என்னும் பொழுது நம் உடலிலும் எப்பொழுதுமே இருக்கின்ற இறைவன், எப்பொழுதுமே இருக்கின்ற இறைவன் அவர். ரொம்ப ஆழ்ந்து யோசித்து பாருங்க. நீங்கள் தூங்கும் போதும், நீங்கள் எழுந்து நடக்கும் போதும், நீங்கள் செயல்படும் போதும், நீங்கள் ஓய்வெடுக்கும் போதும், எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்நிலையிலே உங்களை விட்டு பிரியாத ஒரு தன்மை அப்படின்னா அது சிவத்தை சொல்ல முடியும். அப்படி இருக்கையிலே உங்களுக்கு அந்த மாதவிலக்கு காலங்களில் மட்டும் அவர் உங்களை விட்டு விலகி விடுவாரா அப்படிங்கிற கேள்வியை ஆத்மார்த்தமாக நீங்கள் கேட்டு பார்க்கணும். ஆத்மார்த்தமாக உங்களுக்குள்ள கேட்டு பார்க்கக்கூடிய கேள்வி. அவ்வாறு பிரிந்து நிற்கப் போகிறாரா இறைவன்? அப்படி பிரிந்து நிற்க முடியுமா அவரால்? கிடையாது. உயிருடன் ஒன்றி இரண்டர கலந்த நிலையிலே இருப்பவர் தான் சிவம். சிவத்திற்கு ஏது தீட்டு? அதுதானே பிரதானம். சிவத்திற்கு தீட்டு ஏது, தடங்கல் ஏது? ஒன்றும் கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த ஞானம் அப்படிங்கிற அறிவு தெளிதல் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடும். அப்போ நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சர்வவியாபியான இறைவன் சர்வத்திலும் சகலத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற உண்மையை அடிப்படையிலே ஒருவர் மனதார உணர்ந்து கொள்ளும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது இல்லை, உணர்ந்து கொள்ளும் பொழுது, ஏற்றுக்கொள்வதற்கு நாம் யார்? ஏற்றுக்கொள்வதற்கு நாம் யார்? நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதானே இங்க உண்மை. அப்ப நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நம் மனதிலே ஒரு மாற்றமானது நிகழும்.